ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போகிறோம்? ஹேர் கட் பண்ண போகிறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஃப்ரண்ட்லாம் ரொம்பவே நிறைய முடி வளர்ந்துருச்சுல. ஸோ தட் போயிட்டு ஒரு ஹேர் கட் பண்ணிவிட்டு ஹேர் கட் மட்டும் தானே பண்ண போகிறோம்? இல்லை, என்ன பண்ண போகிறோம்? ஐஸ்கிரீமும் வாங்க போகிறோம். நான் ஹேர் கட் பண்ண போகிறேன்னு தான் சொன்னேன். இவனுங்களே இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறானுங்க. வாங்க போகலாம். போகலாமா? சாவி மறந்துட்டேன்டா, கொஞ்சம் போய் உள்ளே போய் எடுத்துகிட்டு வாடா. இப்போ தான் நீ எல்லாமே வளர்ப்பீங்களா? வாங்க, இருங்க, நான் போய் எடுத்துன்னு வரேன். சீக்கிரம் வா. அச்சு, நீ இங்கே இரு, அண்ணா போயிட்டு வருவான். வர போகிறேன். ஷோர். தேங்க்யூ. சீக்கிரம் வண்டி எடுங்க. ஹேர் கட் பண்ணி சீக்கிரம் ஐஸ்கிரீம்லே இருங்கடா, ஐஸ்கிரீம்லே இருங்க. வெளியே கூட்டிட்டு போய் என்னை நல்லா செலவு பண்ண வைங்க. போலாமா? சிண்டு ரெடியா? ரெடி. நம்ம என்ன கதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டு தான். நல்லா ஹேர் கட் பண்ணியிருப்பாங்க சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இங்கே தான் வந்திருக்கோம். அண்ணனும் தம்பியும் அவசர அவசரமாக கடவுளில் போனானுங்க. அங்கே போனால் தான் எங்களுக்கு ஷாக்கு. என்னென்னா, ஆயில் வச்சுருந்தா நாங்கள் ஹேர் கட் பண்ண மாட்டோம், நீங்கள் ஹேர் வாஷ் வேணால் எடுத்துகிட்டு பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. ஹேர் வாஷ்க்கு ரேட் கேட்டால் 50, ஈச் பர்சனுக்கு 50, ஹேர் கட்டுக்கு 200ன்னு சொல்லிட்டாங்க. என்னடா இது சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னு பார்த்தா சீப்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு கடகடன்னு வெளியே ஓடி வந்துட்டோம். இப்போ எங்கே போகிறீங்க? குட்டி, என்ன வேணும்? குட்டி, ஓடுங்க 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 ஓடுங்க. என்னடா வேணும்? எது வேணும்? பிளாக் கலரா? ஓகே. உனக்கு என்னடா வேணும்? சீக்கிரம். ஃபேமிலி பேக்லாம் இல்லை, தனியாக எடுத்துக்கோ. சீக்கிரம் பாருங்க. என்ன வாங்கியிருக்க? சாக்கோபார். யார் யாருக்கு? யார் யாருக்கு தெரியலையே. ஆனால் 3 சாக்கோபார், ஒரு ஸ்ட்ராபெரி, ஒரு சாக்லேட்டு. சரி, போ போ போ, பில் போடு. வாங்கியாச்சா? வாங்கியாச்சு. தாடா ஐஸ்கிரீம் எனக்கு என்ன சாக்லேட் வாங்குவீங்க? என்ன பண்றாச்சோ? எப்படி இருக்குறீங்க பாரு, போக்கெட் சாக்லேட் மாதிரி. நிறைய என்ன ரசிக்கிறா? இப்போ எங்கே வந்திருக்கோன்னா, தலைக்கெல்லாம் குளிக்க வச்சுட்டு எனக்கு அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒரு பார்பர் ஷாப் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். 2 பேருக்கும் அவனுக்கும் வெட்டுறீங்களா? வா. இந்த மாதிரி. ஆமாம் ஆமாம், ஒன் சைட் போடுங்க, நல்லா தான். ஒன் சைட் போட்டு. அச்சோ, லித்தீஷ் கிரிக்கெட் கோச்சிங் போகிறான்னு. ஸோ அவனுக்கு ரொம்ப ஓவராக ஸ்வெட் ஆகுன்ற ரீசனுக்காக ஃபுல்லாகவே லைக் ட்ரிம் பண்ணிடலாம், ரொம்ப ஷார்ட் பண்ணிடலான்ற ஐடியாவில் தான் நாங்கள் ஷாப்புக்கு போனோம். அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு பையனுக்கு வந்து லைக் ஒன் சைடுன்ற ஒரு ஸ்டைல் வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு சிண்டு வந்து எனக்கும் அதே மாதிரி தான் வேணுன்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ தட் ஓகே, அதே மாதிரி கேட்குறான்னுன்றனால அவங்க 2 பேருக்குமே அதே மாதிரி பண்ண சொல்லிட்டோம். பிகாஸ் லித்தீஷ்க்கு என்ன பண்ணுறோமோ, அதை சிண்டுக்கு என்ன பண்ணுறோமோ அவன் தம்பிக்கும் அதே தான் வேணுன்றனால 2 பேருக்கும் ஒரே லைக் ஸ்டைல்லே போக வச்சிட்டோம். ஸோ அதுதான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ தானடா உனக்கு கோடு எடுத்து விட்டாங்க, கோடை கழிச்சிக்கிறேன், தலையை சுரிஞ்சி. என்னடா கூசுதாடா?
ஆக்சுவலாக இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் என் பசங்களை வந்து ஹேர் கட் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு வரதுக்கு. மோஸ்ட்லி என்னோடய ஹஸ்பண்ட் இல்லைனா என்னோடய ஃபாதர் இல்லைனா என்னோடய ஃபாதர் இன் லா இவங்க தான் கூட்டிகிட்டு போவாங்க ஹேர் கட் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இது பார்க்கும்போது எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல், ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஹேர் கட் பண்ணும்போது இவங்க பண்ணுற சேட்டையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இவருக்கு முடிஞ்சிடுச்சு ஃபைனல் லுக்கை. சும்மா ரைட்டில் பாரு, லெஃப்ட்டில் பாரு, ஸ்ட்ரைட்டாக பாருன்னு பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கும் அவன் கரெக்டாக போஸ் கொடுத்துட்டு இருந்தான். இதுதான் இவங்க 2 பேரோட ஃபைனல் லுக். யாருக்கு நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.